ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, உங்களை நோக்கி உங்ககிட்ட இருந்து என்ன வேணும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அவங்களோட ட்ரூ இன்டென்ஷன் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சன்ட்டு மெசேஜ் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்கள் பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன், அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன வேணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, கார்ட் ஷஃபிள் பண்ணுறேன். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் பர்சனோட இன்டென்ஷன் ஓகேவா, உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அது என்ன நோக்கத்தில், என்ன வேணும் உங்ககிட்ட, என்ன நோக்கத்தில் இருக்காங்க. ஓகேவா, இன்டென்ஷன் என்ன. ஸோ பார்த்துடலாம். ஸோ ஓவரால் கார்ட் பார்க்கும்போது இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மென்டல் கிளாரிட்டி சுத்தமாக இல்லை, பயங்கர கன்ஃபியூஷன்ஸ். சரியா, சப்போஸ் நோ கான்டாக்டில் இருக்கீங்க இல்லை கான்டாக்டில் இருக்கீங்க, இதனாலும் சரி நிறைய கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக கான்டாக்ட் நிறுத்தி இருந்திருக்கலாம். ஸோ அது உங்கள் பர்சனுக்கு வந்து இந்த சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சைலண்ட்டாக இருக்கலாம், ஆர் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்கல்ல, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே அதை வந்து ஈகோனாலேயோ இல்லை ஒரு பயத்தினால, ஆங்ஸைட்டி, ஏதோ ஒரு ரீசன்னால நீங்கள் வந்து அது வெளியில் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை பற்றி பேசணும், இந்த சைலன்ஸை வந்து பிரேக் பண்ணணும். இனிமேல் இந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக கொண்டு போக முடியாது, ஏன்னா பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ உங்கள் கூட வந்து ஒரு கிளாரிட்டி வேணுங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. மனசுல வந்து நீங்க ரெண்டு பேருமே சீக்ரெட்ஸ் நிறைய வச்சிருந்திருப்பீங்க, அது வெளியில ஷேர் பண்ணாம. பட் ஜஸ்ட் லவ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஆனா எதுவுமே சொல்லாம அடுத்த ஸ்டெப்பும் மூவ் பண்ண முடியாம நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்க பர்சனும் அவங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த சுச்சுவேஷனை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ உங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க மனசுல என்ன இருக்கு, அதை பத்தி கிளியரா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்காங்க. நீங்க பேசணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, அதுதான் ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவு வந்தாங்கன்னா, இப்ப அவங்கனால வந்து ஹேண்டில் பண்ண முடியல சிச்சுவேஷனை. ஏன்னா இல்லைன்னா நிறைய ட்ராமா வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அந்த பேட்டர்னை வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸ்டார்டிங்ல நல்லா போகும், மறுபடியும் சண்டை வரும், ஏதோ ஒரு பிரச்சனை, மறுபடியும் நல்லா போகும், மறுபடியும் சண்டை வரும். அந்த பேட்டர்னை வந்து க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க லைஃப்ல வந்து நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே உங்ககிட்ட வந்து ஒரு கிளியரான ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கணும், மனசுல இருக்கிறது எல்லாம் சொல்லிடணும், நீங்களும் அதெல்லாம் சொல்லிடணும். இதுக்கு மேல இனிமே நம்ம வந்து மனசுலயே வச்சுக்கிட்டு நம்ம டிராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஸோ தூக்கம் இல்லாம இருக்காங்க, ரொம்ப தூக்கம் இல்லாம இருக்காங்க. நைட்மேர் அந்த சுச்சுவேஷன் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கனால முடியாத ஒரு சுச்சுவேஷன்னால தான் இப்படி ஒரு ஃபைனல். இதுக்கு வந்து ஒரு சைலண்டா வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணிடணும். சைலண்டா இருக்கிற இந்த சுச்சுவேஷனை உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வேற போயிட்டு இருக்கு, பயம் வந்துருச்சு. ஓகே, இந்த ரெண்டு கார்டு பார்க்கும்போது ஏன் அவங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, பயம் அதிகம் வந்துருச்சு. நீங்க விட்டுட்டு போயிருவீங்களோ, இந்த சைலன்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், ஸ்டாப் ஆக, அதாவது ஏதோ ஒரு முடிவு வரும்ல, ஒரு சொல்யூஷன் வரும்.
பட் உங்க ரிலேஷன்ஷிப்ல இந்த கார்டு பார்க்கும்போது சொல்யூஷனே இல்லாம போயிட்டே இருக்கிற மாரி இருக்கு. அது உங்களுக்கு பயம், பதட்டம், தூக்கம் இல்லாம இருக்கிறது. எங்க நீங்க விட்டுட்டு போயிருவீங்களோ, மூவ் ஆன் ஆகிருவீங்களோ, எதுவும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா மூவ் ஆன் ஆகிடுவீங்களோ, இப்ப ஃபீலிங்ஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கு. அதனாலேயே உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி வந்து எதிர்பார்க்கிறாங்க. அவங்களும் ரெடியா இருக்காங்க. மனசுல என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த கார்டு பார்க்கும்போது, இந்த 3 கார்டும் பார்க்கும்போது, அவங்க மனசுலயே வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம உங்ககிட்ட பேசலாம், ஃப்ரெண்ட்லியா பேசலாம். ஆர் ஜஸ்ட் எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாரி வெளியில நடிக்கிறாங்க இல்லையா? அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பர்டனா இருக்கு. அவங்கனால தனியா வந்து அத ஹேண்டில் பண்ண முடியல. சரியா? அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியல. எங்க போறோம்? இது எங்க போகுது? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் வந்து கீழ குனிஞ்சு இருக்காங்க இல்லையா? ஸோ, அது தெரியல. கண்ணுக்கே தெரியல. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபியூச்சர் என்ன? இப்படி போயிட்டு இருக்கு. நீங்களும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. உங்க பெர்சனும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. வெளியில எதுவும் காமிச்சுக்கிறது இல்ல. ஸோ, இந்த எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்றது, எதுவும் பேசாம ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கிறது, இது எல்லாமே உங்க பெர்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவி பர்டனா இருக்கு. அவங்களால சுமக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிளிங் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரகிள் தான். ஸோ அத வந்து அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அவங்க சிச்சுவேஷன் இந்த மாரி இருக்கிறனால தான், இந்த மாரி உங்ககிட்ட பேசணும். ஒரு கிளாரிட்டி குடுக்கணும். நீங்களும் உங்ககிட்டயே அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்களும் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாங்க. அவங்கனால இத தனியா கொண்டு போக முடியல. இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா இல்ல. நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க? நீங்க மிஸ் பண்றீங்களா? இல்ல இந்த லவ் வந்து இருக்கா? இதுக்கு வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன்ங்கிறது ஒண்ணு இருக்கா? அப்படிங்கிற மாதிரி அந்த குழப்பங்களும் அதிகமா இருக்கறனால தான் உங்களுக்கு தூக்கம் இல்ல. பயம் அதிகமா இருக்கு. ஓகே. நீங்க விட்டுட்டு போயிருவீங்களோன்னு பயம் அதிகமா இருக்கு. அண்ட் இந்த 3 கார்டுக்கு அப்புறம் இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து இந்த லைஃப் அது இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த பயம், பதட்டம் இதெல்லாம் வேணாம். இந்த மாரி குழப்பங்கள் வேண்டாம். நீ ஒண்ணு மனசுல நினைச்சுட்டு இருக்க, நான் ஒண்ணு மனசுல நினைச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு, இத நம்ம பிரேக் பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வேணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு இப்ப அவங்க வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வந்து பேசி, இந்த மாரியான ஒரு லைஃப் வந்து அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஓகே. இப்ப அதான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தனிமையில இருக்காங்க. சந்தோஷம் இல்ல அவங்க லைஃப்ல. ஒரு ஈகோல இருக்காங்க. இல்ல ஒரு பயத்துல ஏதோ ஒரு ரீசன்க்காக அவங்க உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கலாம். பட் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வந்து இந்த சந்தோஷம் தான். உங்க கூட டான்ஸ் பண்ணணும், உங்க கூட வெளியில போகணும், டிராவல் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். பர்த்டே அல்லது ஏதாவது பார்ட்டி அந்த மாரிலாம் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. வெளியில போயிருப்பீங்க. நெறைய சாட் பண்ணியிருப்பீங்க சந்தோஷமா. மெசேஜஸ் நெறைய சின்ன சின்ன ஹாப்பினஸ் கூட உங்ககிட்ட அவங்க வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஓகே. ஏன்னா, அவங்களோட சிச்சுவேஷன் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. ஸோ, இதுதான் அவங்களோட இப்ப மெயின் ஃபோக்கஸா இருக்கு. என்னால வந்து முடியல. ஸோ, நம்ம இந்த மாரியான பழைய மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்களோட ஸ்ட்ராங் இன்டென்ஷன். இதுதான் அவங்களோட இப்போ நோக்கமா இருக்கு. மெயினா அவங்களுக்கு அம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பிரேக்கப் சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா? இது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணியே ஆகணும். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த மாரி போயிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷன வந்து ஸ்டாப் பண்ணணும். அவங்களால முடியல. ஸோ இது கண்டிப்பா பேசணும். ஏன்னா இது 2மே வந்து பேசுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ஆசைப்படுற கார்டு தான். நீங்க ஐ திங்க் நீங்க பேசாம கொஞ்சம் ஈகோல இருப்பீங்க. ஆர் கன்ஃப்யூஷன்ல நீங்க இருக்கிற மாரி இருக்கு. உங்க பெர்சன் என்ன நினைக்கிறாங்கங்கிற மாரியான கன்ஃப்யூஷன்ல நீங்க இருக்கிற மாரி இருக்கு. பட் உங்க பெர்சன் வந்து கண்டிப்பா பேசணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் நீங்க வந்து உங்க கூட வந்து நீங்க கடைசி வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ப மெச்சூர்டா கொண்டு போகணும்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க உங்ககிட்ட. சரியா? நீங்க ஏதாவது ஒரு சைல்டிஷா 2 பேரும் சண்டை போட்டுருக்கலாம். இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை. அதாவது எதுவுமே ஷேர் பண்ணாம மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த மாரிலாம் வேணாம். மெச்சூர்டா நம்ம கொண்டு போணும். அப்பதான் கடைசி வரைக்கும் இருக்கும். லாஜிக்கா நம்ம பேசி, நம்ம ரிலேஷன்ஷிப் நல்லபடியா கொண்டு போறதுக்கு என்ன வழியோ, அதுதான் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதனால தான் அவங்க உங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டா வரணும். ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீங்க வந்து விட்டுட்டு போயிருவீங்களோ! அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு. அதனால உங்ககிட்ட ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கணும். பட் நீங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க? அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம் எல்லாமே இருக்கு. அண்ட் இது வந்து கடைசி வரைக்கும் வேணும்னா, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்ப மெச்சூர்டா தான் கொண்டு போகணும். இதுல ஈகோ காமிச்சுட்டு மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணாம இருந்தா, இது கடைசி வரைக்கும் வர்றது வந்து கஷ்டம். அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு.
அண்ட் உங்க கூட இந்த 2 கார்டுமே சொல்றது, ஐ திங்க் நீங்க வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் பெர்சனா இருப்பீங்க. ரொம்ப ஜாலியா, ரொம்ப உங்க லைஃப வந்து என்ஜாய் பண்ற ஒரு பெர்சனா, அல்லது உங்க சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கிற ஒரு பெர்சனா நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அவங்க லைஃப் வந்து இப்ப ரொம்ப தனிமையில இருக்கு, ரொம்ப கஷ்டமா போயிட்டுருக்கு, தூக்கம் இல்ல. ஸோ உன்னோட எனர்ஜி எனக்கு வேணும். உன்னோட லவ் எனக்கு வேணும். ஏன்னா நீங்க கம்ப்ளீட்டா உங்க எனர்ஜிய புல் பேக் பண்ணதுனால, உங்க எமோஷன்ஸ நீங்க ஹோல்ட் பேக் பண்ணதுனால, எனக்கு உங்களோட உங்களோட எனர்ஜி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகேவா? எனர்ஜி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க கூட இருந்தா அந்த ஸ்பார்க் வந்து இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வெளிச்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் வந்து இப்ப அவங்க உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இது 2ல வந்து பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம், உங்களுக்கு வந்து நீங்க கூட இருக்கும்போது, நீங்க இது குடுக்க வேண்டிய அன்பு, உங்களுக்கு குடுக்க வேண்டிய அன்ப வந்து குடுக்காம விட்டுருக்காங்க இல்லையா? அது அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்க. அப்ப நெறைய அன்பு குடுத்திருந்திருக்கீங்க. பட் இப்ப பிரேக்கப்க்கு அப்புறம் உங்களோட லவ், எனர்ஜி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டனால, அவங்க அத மறுபடியும் எதிர்பார்க்கிறாங்க உங்ககிட்ட. ஓகே. ஸோ இந்த 2 கார்டு பார்க்கும்போது, அ அவங்க லவ் வந்து லாங் டெர்ம் கடைசி வரைக்கும் அவங்களும் குடுக்க ரெடியா இருக்கேன். நானும் ரெடியா இருக்கேன். நீயும் உன் லவ் குடுக்க ரெடியா இருக்கியா? ஏன்னா உன் லவ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். உன் எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். என் லைஃப்ல வந்து அ நீ குடுத்த ஸ்பார்க் அந்த உன் கூட இருந்த அந்த பேஷன்லாம் வந்து அத விட்டுட்டு என்னால இருக்க முடியல. ஸோ அதெல்லாம் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். அப்படிங்கிற ஒரு எனர்ஜி அதுதான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இதெல்லாம் தான் உங்க பெர்சனோட நோக்கம். சரியா? ஸோ இப்ப நீங்க வந்து எந்த லவ் காமிக்காம மேபி சில பேர் ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபினான்ஷியலா ஹெல்ப்பும் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதனாலேயே அவங்க வந்து உங்கள வந்து எதிர்பார்க்கிறாங்க. அந்த லவ் இல்ல, ஃபினான்ஷியல் ஹெல்ப் இல்ல, சப்போர்ட் இல்ல. ஸோ அது எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஓகே. வேற என்ன உங்க பெர்சன் எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்க பெர்சன் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஓகே. ஸோ அவங்க உங்ககிட்ட இது இது தெரிஞ்சிருச்சு இல்லையா? லாங் டெர்ம் கமிட்மெண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க. சந்தோஷமான வாழ்க்கை. அதுதான் எதிர்பார்க்குறாங்க. நீங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஆர் லைஃப் பார்ட்னரா இருந்தாலும், உங்க கூட அந்த பழைய மாதிரியான நினைவுகள், அது எப்படி உங்க கூட ஸ்டார்ட் ஆச்சோ, அந்த லைஃப அகைன் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா, இப்ப அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் அந்த மாரி இருக்கு. சரியா? எனர்ஜி வந்து இப்ப ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வேணும். அண்ட் உங்க எமோஷன்ஸ வந்து நீங்க மறைக்க வேண்டாம். உங்க எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ வந்து நீங்க வெளியில காமிக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து ஒரு ஈகோல இருக்க. நீ வந்து உன் எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த எமோஷன்ஸ நீ வந்து என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணு. நீ என்கிட்ட வந்து உன்னோட லவ்வ வந்து என்கிட்ட சொல்லு. அப்படிங்கிற ஒரு எனர்ஜில தான் அவங்க இருக்காங்க. ஓகே. இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது. அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்குறாங்கங்கிற மாரி இன்னைக்கு நம்ம பார்க்கல. அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கங்கிறது தான் வந்து இன்னைக்கு ரீடிங்கே. ஸோ நீங்க ரொம்ப ஐ திங்க் ரொம்ப வந்து உங்க லைஃப்ல நீங்க வந்து ஒரு எம்பரர் எனர்ஜில தான் இருக்கீங்க. ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். சேஸ் பண்ணாம. அதனால அவங்க வந்து அந்த நீங்க ஒரு ஈகோ உங்களுக்கு மேபி ஈகோவா இருக்கலாம். ஒரு ஏமாற்றத்தினால நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின்னால அமைதியா இருந்திருக்கலாம். அல்லது சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க இருக்கலாம். ஏதோ ஒரு எனர்ஜி நீங்க வந்து இப்ப வந்து எந்த ஆக்ஷன் எடுக்காத ஒரு சிச்சுவேஷன் அந்த மாரியான சிச்சுவேஷன் தான் காமிக்குது. ஸோ அவங்க எதிர்பார்க்கிறது, நீ உன் ஈகோலாம் விட்டுட்டு, நீ வந்து உன்னோட என்ன எவ்வளோ லவ் பண்ற அப்படிங்கிறத என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஓகே. அவங்க வந்து நான் வந்து என் லவ்வ சொல்றேன் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க யோசிக்கல. ஜஸ்ட் நீங்க வந்து அவங்க லவ்வ சொல்லணும். எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுதான் இப்ப அவங்களோட ஆ எண்ணம். அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய நெகட்டிவிட்டி இருந்திருக்கு. சரியா? அதெல்லாம் உங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. நீங்க தான் அவங்களோட லைஃப்ல நீங்க தான் ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் கொண்டு வர முடியும்னு நெனைக்கிறாங்க. இப்ப நான் ரொம்ப நெகட்டிவா இருக்கேன். உன்னைய நான் பொசசிவா உன்கிட்ட நடந்திருந்திருக்கலாம். உன்னைய கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கெல்லாம் சாரி கேட்கணும்னு நெனைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப நானே கெடுத்துக்கிட்டேன். ஸோ நீ வந்து அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வந்து ஹீல் ஆகிட்டு வரணும். ஸோ இது ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு ஹீலிங் ஃபேஸ் மாரி இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல. அவங்களும் ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க.
சரியா? அவங்க ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து உங்ககிட்ட நெறைய வந்து ம் அ அவங்களோட நெகட்டிவ் சைட வந்து நீங்க நெறைய உங்ககிட்ட காமிச்சிருந்திருக்கலாம். அத நெனச்சு இப்ப ரொம்ப அ ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க. சி உங்களுக்குள்ள ஒரு பேட்டர்ன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த பேட்டர்ன் வந்து முடிவுக்கு வரணும். எஸ்பெஷலி இந்த டெவில் வந்து முடிவுக்கு வரணும்னு நெனைக்கிறாங்க. இந்த மாரி ஒரு நெகட்டிவிட்டி இருந்திருக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல. எது வேணாலும் இருக்கலாம். நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆர் ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டியிருந்திருக்கலாம் உங்க பெர்சன். கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம். பயம், பதட்டம் ஏதாவது இருந்திருக்கலாம். அத வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த பேட்டர்ன் வந்து இன்னும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி இத நான் சொன்னேன். ஒரு ஹீலிங் ஃபேஸ்ல இருக்கீங்க 2 பேருன்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஹீலிங் ஃபேஸ் தான். ஓகேவா? ஸோ இப்ப அவங்க வந்து இந்த மாரி தான் எதிர்பார்க்கிறாங்க. இது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துரணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமா இருக்கு. அண்ட் நீங்க வந்து அ அவங்கள வந்து உள்ள லைஃப்ல விடமாட்டேங்கிறீங்கன்னு நெனைக்கிறாங்க. ஓகேவா? அவங்களே ஏதோ ஆக்ஷன் எடுத்தாலும், நீங்க வந்து ஏன்னா இந்த 2 கார்டு பார்க்கும்போது, நீங்க அவங்கனால ரொம்ப பாதிச்சிருக்கீங்க. பிசிக்கலா பாதிச்சிருக்கலாம், எமோஷனலா பாதிச்சிருக்கலாம். ஸோ, அதனால நீங்க உள்ள விடாம இருக்கீங்க. ஸோ, நீ வந்து கொஞ்சம் என்னைய உன் லைஃப்ல விடு. நீ ஏன் இவ்ளோ ரூடா இருக்க? என் லைஃப்ல உன்னைய விட்டா தான் நான் வந்து மெச்சூர்டா உன்கிட்ட பேச முடியும். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். அடுத்த ஆக்ஷன் கொண்டு போக முடியும். அப்படிங்கிற மாரியான ஒரு தாட் வந்து உங்க பெர்சனுக்கு இப்ப இருக்கு. அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து அவங்கள கோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். கம்ப்ளீட்டா அவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டீங்க. ரொம்ப வெக்ஸ் ஆயிருப்பீங்க. கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால இந்த மாரியான ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்ட. என்னைய வந்து உன் லைஃப்குள்ள விடு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. மேபி இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த தனிமை, இந்த தூக்கம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுத்த மாரி இருக்கு. ஓகே. உங்கள வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதுதான். ஸோ நம்ம உங்கள வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்க வந்து அவங்க லைஃப்ல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு. அத வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி குடுத்துருக்கீங்க. நீங்க அந்த அளவுக்கு வந்து சந்தோஷத்த குடுத்துருக்கீங்க. இப்ப அவங்க லைஃப்ல அவங்க எனர்ஜி இல்லாதனால அவங்க ரொம்ப அ இதா இருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல நிதானம் வேணும்னு நெனைக்கிறாங்க. பேலன்ஸ்டா கொண்டு போணும். எல்லாமே வேகமா உடனேன்ட்டு பண்ணிடக்கூடாது. மெச்சூர்டா நிதானமா ஸ்டெப் எடுத்து தான் உங்ககிட்ட நீங்க அவங்ககிட்டயே வரணும். அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கும் ரெடியா இருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து நிதானமா வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ பேலன்ஸ்டா இருக்கணும். பேசுறது வந்து மெச்சூர்டா இருக்கணும். நீங்க சண்டைக்கு வர மாரி வரக்கூடாது அப்படிங்கிற மாரியான எனர்ஜி தான். ஸோ உங்கள இப்படிதான் பார்க்குறாங்க. ஏன்னா உங்களோட ஆரா வந்து அவங்கள இன்னும் புல் பண்ணுது. உங்கள அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுட்டு போயிற மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அழகு இருக்கு, பணம் இருக்கு. நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு பெர்சன். நெறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. பிசினஸ்க்கு இருந்திருக்கலாம். ஸோ உங்கள விட்டுட்டு போறதுக்கு வந்து அவங்க ரெடியா இல்ல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவராலா வந்து உங்க பெர்சன் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள். இப்ப வந்து இவங்க எல்லாமே இது ஒரு ஹீலிங் ஃபேஸ் தான். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரியான எனர்ஜில தான் அங்க இருக்காங்க. ஸோ இதுதான் உங்க பெர்சனோட இன்டென்ஷன்.